learners, today's topic is tell me about yourself. இந்த டாபிக் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. நம்ம எப்போ எங்கே இன்டர்வியூ போனாலுமே நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடிய கொஸ்டின் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் தான். இதுக்கு எப்படி ப்ராப்பராக கரெக்டாக ஆன்சர் சொல்லணும் அப்படின்றத தான் இதில் பார்க்க போகிறோம். எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லணும், எப்படி என் பண்ணணும். இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்காக மட்டும். இதுக்கு மொத்தமாக நான் ஒரு 7 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் கிரீட்டிங்னா என்னது, நம்ம அவங்களுக்கு முதல்ல தேங்க்யூ சொல்லி ஆரம்பிக்கணும். பர்சனல் டீட்டெயில்ஸ்னால் என்னது, நம்மளை பற்றி, நம்ம எங்கேருந்து வரோம், எங்கே ஸ்கூல் படித்தோம், காலேஜ் படித்தோம் அப்படின்றது. ஸ்ட்ரென்த், நம்மளுடைய ஸ்ட்ரென்த், நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன்ஸ் இந்த மாதிரி சொல்கிறது தான் ஸ்ட்ரென்த். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்னால் நம்ம இந்த ஜாபுக்கு வரதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன கோல்ஸ் இருந்துச்சோ அது. லாங் டேர்ம் கோல், இந்த ஜாபுக்கு வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம என்ன டெவலப் பண்ணணும் அப்படின்றது. பீஸ், நான் வீட்டில் போய் நம்ம பண்ணுறது, ரீடிங், புக்கு, குக்கிங் இந்த மாதிரி சொல்கிறது. எண்டிங் பார்ட் எப்படி பண்ணணும், நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு தேங்க்யூ சொல்லி முடியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னது, க்ரீட்டிங். நம்ம உள்ளே போனோன்னே நம்ம அவங்கள க்ரீட்டிங் பண்ணணும். எப்படின்னா ஒன்று குட் மார்னிங், ஈவினிங் இருந்தால் குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன். உள்ளே போனே ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், குட் மார்னிங் சார். மேமாக இருந்தால் குட் மார்னிங் மேம் அப்படி சொல்லணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து அவங்க நம்மளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லணும். எப்படி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் thank you for giving me this wonderful opportunity to introduce myself. இப்போ இந்த சென்டென்ஸ்குள்ள மீனிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ, முதல்ல நான் தேங்க்யூ சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னா ஃபார் கிவிங் மீ திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் எனக்கு ரொம்ப அருமையான வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. எதுக்கு, என்னைய இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக. இதை எப்படி சொல்லலாம், நம்ம என் கூடயே சேர்ந்து நீங்கள் சொல்கிறீங்களா, குட் மார்னிங் சார். First of all, thank you for giving me this wonderful opportunity to introduce myself. செகண்ட் டாபிக் வந்து என்னென்னா பர்சனல் டீடைல்ஸ்னால் என்னது, நம்மளை பற்றி நம்ம சொல்லணும். எப்படி அப்படின்னா ஐ ஆம், உங்களுடைய நேம். என்னோடய நேம் வந்து ஐ ஆம் சூர்யா. ஐ ஆம் ஃப்ரம், நீங்கள் எங்கேருந்து வாரீங்க. ஐ ஆம் ஃப்ரம் ராஜபாளையம், உங்களுடைய பிளேஸ். ஐ டிட் மை ஸ்கூலிங் அட், நீங்கள் எங்கே ஸ்கூலிங் பண்ணீங்க, அந்த ஸ்கூல் நேம் ஃபஸ்ட்டு தான் அட் வரணும். அதுக்கப்புறம் இன், எந்த ஊரில். நான் பண்ணது ராஜபாளையம். அதுக்கப்புறம் ஐ டிட் மை கிராஜுவேஷன் இன் எம்ஏ ஃப்ரம், உங்களுடைய காலேஜ் நேம். அடுத்து எந்த ஊர் அப்படின்றது ராஜபாளையம். ஐ பிலாங்கிங் டு எ நியூக்ளியர் ஃபேமிலி, நீங்கள் எந்த மாதிரி ஃபேமிலியிலேருந்து வாரீங்க அப்படின்றது. ஜாயின்ட் ஃபேமிலினா ஜாயின்ட் ஃபேமிலி. இது ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸ்னால் நீங்கள் என் கூட எப்படியே சேர்ந்து வந்து சொல்ல வரீங்களா, ஐ ஆம் சூர்யா, ஐ ஆம் ஃப்ரம் ராஜபாளையம், ஐ டிட் மை ஸ்கூலிங் அட் ஏபிசி ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன் ராஜபாளையம், ஐ டிட் மை கிராஜுவேஷன் இன் எம்ஏ ஃப்ரம் ஏபிசி காலேஜ் இன் ராஜபாளையம், ஐ பிலாங்கிங் டு எ நியூக்ளியர் ஃபேமிலி. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், க்ரீட்டிங். செகண்ட் பர்சனல் டீட்டெயில். இப்போ தேர்டு ஸ்ட்ரென்த்னா நம்மளுடைய திறமைகள். நான் இதில் வந்து எல்லாரோடைய காமனான ஸ்ட்ரென்த்தை தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஸ்ட்ரென்த் போடணுமோ நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா. மை ஸ்ட்ரென்த் ஆர் ஐ ஆம் செல்ஃப் மோட்டிவேட்டர் என்ன, நானே என்னையை மோட்டிவேட் பண்ணிக்கிடுவேன், என்னையை உற்சாகப்படுத்திக்கிடுவேன் அப்படின்றது. ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னா எனக்கு என்ன ஒரு ஒர்க் இருந்தாலும் நான் வந்து நல்ல ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணுவேன் அப்படின்றது. அண்ட் எ டிசிப்ளின் பர்சன், நான் ஒரு நல்ல ஒரு டிசிப்ளினான பொண்ணு, நல்ல ஒழுக்கமுடைய பொண்ணு அப்படின்றது. இப்போ இந்த சென்டென்ஸை ஃபுல்லாக சொல்லலாம், என் கூட சொல்கிறீங்களா. மை ஸ்ட்ரென்த் ஆர் ஐ ஆம் செல்ஃப் மோட்டிவேட்டட், ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் எ டிசிப்ளின் பர்சன். நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்னென்னா ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல். ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்னா வந்து நம்ம ஏதோ ஒரு ஜாப்க்காக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ஏதோ ஸ்கூலோ இல்லை காலேஜில் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோன்னா அங்கே நமக்கு நல்ல வேலை வந்து கிடைக்கணும் அப்படின்றது. லாங் டேர்ம் கோல் அப்படின்னா நம்ம ஒரு ஜாப்குள்ளே போயிட்டோம், ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ப்ரொஃபஸராக இருக்கோம் அப்படின்னா வந்து அடுத்த ஒரு ஸ்டெப் நம்ம வந்து ஹெச்ஓடி ஆகணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் தான் சொல்கிறது தான் லாங் டேர்ம் கோல். இப்போ இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாமா. மை ஷார்ட் டேர்ம் கோல் இஸ் டு கெட் அ ஜாப் இன் ரெப்யூட்டட் காலேஜ் ஆர் ஸ்கூல். மை லாங் டேர்ம் கோல் இஸ் டு அச்சீவ் எ குட் பொசிஷன் வேர் ஐ பில்ட் மை கரியர் அண்ட் ஹெல்ப் த ஆர்கனைசேஷன் டூ. இப்போ இதுக்கான மீனிங் பார்ப்போமா. மை லாங் டேர்ம் கோல் இஸ் டு அச்சீவ் எ குட் பொசிஷன். என்னுடைய லாங் டேர்ம் கோல் என்ன அப்படின்னா நான் எங்கே ஒர்க் பண்ணுறேனோ அங்கே நான் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகணும் அப்படின்றதான் என்னுடைய லாங் டேர்ம் கோல். வேர் ஐ பில்ட் மை கரியர், நான் இப்போ எங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேனோ அந்த பிளேஸில். அண்ட் ஹெல்ப் த ஆர்கனைசேஷன் டூ, அந்த ஆர்கனைசேஷனும் க்ரோ ஆகிறதுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றது தான் இந்த லாங் டேர்ம் கோலோடைய மீனிங்.
நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா ஹாபீஸ்னால் வந்து என்னது பொழுதுபோக்கு. நான் வந்து இதில் வந்து மொத்தமாக 3 ஹாபீஸ் தான் எழுதியிருக்கேன். நிறையா ஹாபீஸ் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கலாம். மை ஹாபி ஆர் ரீடிங் புக்னால் எனக்கு புக் படிக்க பிடிக்கும். ஆர்ட்னா படம் வரைய பிடிக்கும். அண்ட் லிசனிங் ஸ்டோரிஸ், யாராவது சொல்கிற ஸ்டோரிஸை வந்து எனக்கு கேட்க பிடிக்கும் அப்படின்ற. இப்போ இந்த சென்டென்ஸை எப்படி சொல்ல நீங்கள் பின்னாடியே சொல்கிறீங்களா? மை ஹாபீஸ் ஆர் ரீடிங் புக், ஆர்ட் அண்ட் லிசனிங் ஸ்டோரிஸ். இப்போ நம்ம எண்டிங் பார்ட்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட்டாக நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, எண்டிங் பார்ட்டை வந்து தட்ஸ் ஆல் அபவுட் மீ, தேங்க்யூ, என்னை பற்றி அவ்வளோதான், தேங்க்யூ. வாங்க இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். நீங்களும் அப்படியே என் பின்னாடியே சொல்லுங்கள். தட்ஸ் ஆல் அபவுட் மீ, தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.